சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தனலட்சுமி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாயா எந்திரிக்கும் போது ஸ்லிப்பாகி கீழே வந்துடுறாங்க. அம்மனை பார்த்தாங்களே அந்த அதிர்ச்சியில் உடம்பெல்லாம் வந்து அடிச்சு போட மாதிரி இருக்குது. அதனால் நிற்க கூட தெம்பு இல்லாமல் பொத்து பொத்துன்னு விழுவுறாங்க. என்ன மாயா, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, உனக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு பழையபடி இல்லை, அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அதெல்லாம் என்னால் முடியுமா, முடியாது, எதுவுமே இல்லை, சரி எந்திரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது எந்திரிக்க முடியல, கீழே வந்து விழுந்துடுறாங்க. அதனால தான் சரி என்னை தூக்கி விடுங்கிறாங்க. தூக்கி தூக்கி முயற்சி பண்ணுறாங்க. இதில் மாயா வேற தூக்க முடியாமல் அப்படியே வந்து தனலட்சுமி பொத்து பொத்துன்னு போடுறாங்க. ஏய், நானா கீழே விழுந்தா கூட ஒரு வாட்டி தான் விழுவேன், நீ என்ன 10 வாட்டி கீழே விழுவ வைக்கிற போல இருக்கு. சீனு மாமா வந்து நம்ம மாயா வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கை நீட்டுறாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதை விட்டுட்டு மாயா தூக்கறலாம் ஒரு வேலையா? ஸ்போர்ட்ஸில் வந்து கில்லாடியாக வந்து விளாட்ற, அப்படி இருக்கும்போது ஸ்டாமினா உனக்கு இருக்காதா, நீ தூக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து யோசிக்கிறாங்க. என்ன பேச மாட்டேங்கிற, அவாய்ட் பண்ணிக்கிற, எல்லாம் பண்ணுற, ஓகே, ஆனால் இப்போ என் கையை பிடிச்சி கூட நான் ஒரு பிரச்சனையில் இருந்தால் தூக்கி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இத்தனை நாளாக வந்து சீனுவை வேண்டான்னு ஒதுக்குனனால சீனு வந்து நிரந்தரமாக வந்து மாயா வந்து ஒதுக்கிட்டாங்க. அதனால கையை பிடிச்சி கூட தூக்க வந்து யோசிக்கிறாங்க. நம்ம சீனு மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க. ஏய், உன்னால் ஸ்டாமினா இருக்கும்பா, மாயாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா முன்னாடி வந்து அடித்து புறந்துட்டு ஓடி வருவேன். இப்போ என்ன மாமா ஆச்சு உனக்கு, நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே, உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையா? ஐயோ, இவ ஸ்மெல் பண்ணிட்டானா பெரிய பிரச்சனையாயிடுமே, சரி கையை கொடுங்கிற மாதிரி சீனு வந்து கை நீட்டுறாங்க. உடனே வந்து கையை தூக்குறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வந்து ஹெல்ப் பண்ணு மாமா, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வாசலில் நில்லு, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து விடணும், இல்லை நீ தானே ஸ்ட்ராங்கான இதுவாக இருக்க. ஏய், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது மாமா, நீ பண்ணுறதெல்லாம் எதுவும் சரியில்லை, முக்கியமான வேலை இருக்குன்னா எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா தானோ, கொஞ்சமாவது புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. மாயா வந்து சமாளிக்கிறாங்க. ஏய், அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கும், அதனால தான். இல்லை, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்க, அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும். இவங்க 2 பேரும் அப்படி என்ன விஷயத்தை தான் மறைக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி ஒரு பக்கம் பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மா அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. மாயாக்கு இந்த ஊரில் தான் ஹஸ்பண்டுன்னா ஒருவேளை சீனுவா இந்த வீட்டில் இருக்குமோ, திருப்பி நமக்கு வேற கனவு வேற வந்துச்சு, ரகுராமுக்கு வந்து மொட்டையடிக்கிற மாதிரி. 21 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி எந்த பிரச்சனை ஆரம்பிக்குமோ அதே பிரச்சனையில் தான் இந்த வீடு இருக்குன்னு, அப்போனா எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தோடு வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா பரம்பரை பரம்பரையாக இவங்க ஒரு விளக்கு வந்து வச்சுருக்காங்க. அந்த விளக்கை வந்து ஏற்றுனாங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்களாம் அரண்டு போயிடுவாங்களாம். ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் மட்டும்தான் அந்த விளக்கை ஏற்றி பூஜை பண்ணுவாங்களாம். அந்த பரம்பரை பெட்டி வந்து திறக்கிறாங்க. 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பெட்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பெட்டியை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம டீம். திறந்து பார்த்தோன்னா ஒரு விளக்கு இருந்துச்சு. விளக்கு ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கேஷுவலாக வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ, மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்தால் தானே இந்த விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணுறா ஒன்றும் புரியலேன்னு சொல்லி பாட்டிலேருந்து எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து இது மாதிரி விளக்கெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு பார்வதி வந்து பத்மாட்ட கேட்குறாங்க. உடனே சீனோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இது பரம்பரை விளக்கு, இந்த விளக்கில் ஏற்றி பூஜை பண்ணாங்கன்னா 3 நாளைக்கு வந்து விரதம் வந்து கடைப்பிடிக்கணும். வேண்டிக்கிட்டதை சொல்லுவாங்களா, அதெல்லாம் வேண்டிக்கிட்டதை மூச்சு வந்து சொல்லவே மாட்டாங்க, மூச்சு விட்டாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியா, அப்போனா மிகப்பெரிய பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பார்வதியும் பத்மாவும் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது விளக்கேற்றி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து அச்சதையெல்லாம் பண்ணி அப்படியே பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தீபாரணனை காட்டி முடிச்சுட்டு அப்படியே குங்குமம் இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. நீ நினச்ச காரியம் வந்து நிச்சயம் வந்து நிறைவேறும் ரமணி பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம ஜானகி அம்மா எல்லாம் பூஜை செஞ்சு முடித்தோன்னே அப்படியே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ரகுராம் வந்து நிற்கிறாங்க. நீ நினச்ச காரியம் வந்து நிச்சயம் வந்து நிறைவேறும், அதில் எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேம்மா, நீ என்னம்மா எப்போ பார்த்தாலும் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டே இருக்க. நான் சாமி வைப்பதில் பக்தி அதிகமாக இருக்குது, ஆனால் நான் கும்பிட்றது இல்லை தெரியுமா. ஏன்னா கணவன்மார்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி குடும்ப பொண்ணுங்களாம் எங்களுக்கு சேர்ந்து வேண்டிக்கிறனால தான் நாங்கள் வந்து ரொம்ப தூரம் தள்ளி நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஏங்க நீங்கள் என்னமோ சொல்லிங்கன்னு பார்த்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி காமெடியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோட்டர் வந்து ஓட மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து மணி மோட்டர் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து ஒருத்தவங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது. ஆனால் ஒரு கட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும், கட்டிங் தானே, இந்த கட் பண்ணி ஒயரை வந்து எடுத்து தொலை, அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம். என்ன நான் சொன்னால் நீ என்ன சொல்கிற, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு பேசலாமா, மச்சான் காதில் விழுந்தா என்ன ஆகும் தெரியும்ல, சரிங்க சரிங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு
மோட்டர் சுவிட்ச் எல்லாம் வேலை பார்க்கும்போது திடீர்னு யாராவது சப்ளை வந்து ஆன் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? மீபி பாக்ஸ்லேருந்து மெயின் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மணி அப்படியே பக்கத்துலேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காசு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ காசு கொடுத்தா என்ன சாப்பிட்டு வருவேன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே காசுலாம் ஒன்றும் தேவையில்லை, அவசியம் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு மச்சான் போய் கணக்கு வழக்கெல்லாம் எதாவது வாங்கினா கூட அவர் கொடுத்துருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் பார்வதி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னது ஃபேன் கூட ஓடலையேன்னு சொல்லி சுவிட்சை வந்து போடுறாங்க. பார்த்தா மெயின் ஆஃப் ஆகிருக்கு. ஒரு வேளை மெயின் ஆஃப் ஆகிருக்குமோன்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வந்து பார்த்தா மெயின் வந்து ஆன் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் மோட்டரில் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது கரண்ட்டு. அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த ஃபேன்லாம். அது ஒயர் வேறு கீழே இருக்குது. மோட்டர் ஆன் பண்ணதுனால தண்ணி வந்து மேலே வந்து ஏறுது போல் இருக்குது. ஏறுனோன்னா அந்த தண்ணி வந்து பக்கெட் வழியாக வலிஞ்சு அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருந்தால் அந்த ஒயரில் வந்து தண்ணி வந்து பட்டுருச்சு. தண்ணியில் ஒயரு கரண்ட் இதெல்லாம் பட்டுச்சுன்னா என்ன வரும்னு நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணியில் வந்து அடித்தா தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. பக்கத்தில் வந்து மாயா வந்து அந்த தண்ணிக்கு பக்கத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து மாயா நோக்கி வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக